சர்வம் முருகார்ப்பணம். பரணி ஆஸ்ட்ராலஜி டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அப்போ தான் நான் திரும்ப போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாபம், அதாவது முனி சாபம். முனி சாபம் இதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முனி சாபம் இது எதனால் ஏற்படும்னா, எல்ல தெய்வங்களை பார்த்துருப்பீங்க. நம்ம கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள கோயில் இருந்தாலும் வெளியே வந்து எல்ல தெய்வங்கள்னு வச்சு வழிபடுவாங்க. சிட்டி சைடு அவ்வளோவா கிடையாது. இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் வழிபட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எல்ல தெய்வங்களுக்கு வந்து மரியாதை வழங்காமல் இருக்கிறதும் பூஜை பண்ணாமல் இருப்பதுமே இந்த சாபத்துக்கு கிடைக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சாபத்தில் வழிபட்டவங்க ஜோசிட்ட போனீங்கன்னா அவங்க பரம்பரை கோயில், குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு தேடி போய் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அந்த முனிசாபம் தான். ஏன்னா அந்த முனிசாபம் ஏற்பட்டுட்டுனா நம்ம வந்து அந்த எல்ல தெய்வங்கள் எங்கே இருக்குன்னு தேடி தான் வரண்டிருக்கும். கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வந்து உடனே எடுத்துருவாங்க. சிட்டியில் இருக்கவங்க வந்து அவங்க பரம்பரையை தேடி அவங்களோட கோயில் என்னன்னு சொல்லி அதுக்கு ஒரு எல்ல தெய்வம் இருக்கும், அந்த தெய்வம் என்னன்னு சொல்லி தான் பரிகாரம் பண்ண முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த எல்ல தெய்வங்களை அவமதிக்கிறது, அந்த கோயிலில் ஏதாவது தப்பு பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணாலும் இந்த சாபம் பிடிக்கும். சரிங்களா? அதுமாதிரி பூஜைகள் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். தெய்வங்களை வந்து நம்ம வழிபட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்தது பூஜைகள் தொடர்ந்து பண்ணணும். ஆனால் பல பேர் இந்த சிட்டியில் வெளிநாட்டில் தங்குறதுனால அந்த பூஜைகளை விடுபட்டு போகிறதும் இந்த முனி சாபத்துக்கு வழிவகும். சரிங்களா? அந்த முனி சாபத்தால் என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, செய்வினை கோளாறுங்கிறது அந்த வீட்டுக்கு டப்புன்னு பிடிச்சிடும். சரிங்களா? செய்வினை கோளாறு அந்த வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்காவது இருக்கும். நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் செய்வினை இருக்குது இங்கே இருக்கும். ஏன்னா நம்ம செய்வினை இருக்குனாலே உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும், மருந்து பார்த்தாலும் கேட்காது, புத்தி தடுமாறும். இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு உடலில் ஒரு குறையோடு பிறக்கிறது, மனநல குறையோடு பிறக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா. அடுத்து வருமானம் இருக்காது, நிம்மதியின்றி தவிக்கிறது, இப்படி மொத்தமும் அந்த வீட்டை போட்டு அமைக்கும். ஏன்னா இந்த எல்ல தெய்வங்கள்ங்கிறது வீட்டுக்கு காவலுக்கு நிற்கக்கூடியது. அப்படி நம்ம வீட்டுக்கு வாசலில் ஒருத்தர் காவலாக நிற்கக்கூடிய தெய்வங்கள் அங்கே இல்லை அப்படிங்கும்போது எந்த வீட்டு துர்சக்திகளும் உங்கள் வீட்டுக்கு எளிமையாக வந்துவிடும். சரிங்களா? அதை தடுக்க ஒரு சக்தி இல்லைங்கும்போது எந்த பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன இதாக இருந்தாலும் யார் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் சரி, அது உடனே வந்து உங்களை தாக்கும். இதனால தான் நீங்கள் நிறைய இடத்துல ஜோதிடத்துக்கு போகும்போது உங்களோட குலதெய்வத்துக்கு போங்க, குலதெய்வ கோயிலை போய் வழிபடுங்கம்பாங்க. அதுக்கு காரணம் குலதெய்வத்துக்கு வழிபடும்போது குலதெய்வத்துக்கு பக்கத்தில் இருக்க எல்லை தெய்வத்தையும் நம்ம வழிபட்டுருவோம். அதனால இந்த பிரச்சனை அடங்கிறங்க தான். இதுக்காக நீங்கள் வேறு எந்த பூஜை பரிகாரங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். சரிங்களா? இதோட பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராமத்தில் இருக்க எல்லை தெய்வத்தை வழிபடணும், அவ்வளோதாங்க. சரிங்களா? இதோட பிரச்சனைங்கிறது பெருசு, ஆனால் பரிகாரங்கிறது ரொம்பவே சிறுசு தான். அதனால் உங்கள் கிராமத்துக்கு ஏதாவது ஒரு எல்லை தெய்வம் இருந்திருக்கும், இல்லை உங்களுக்கு ஒரு எல்லை தெய்வம் இருக்கும், இல்லை நீங்கள் இருக்கிற ஊருக்கு எல்லை தெய்வம்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அதில் ஏதாவது ஒரு எல்லை தெய்வத்துக்கு பூஜை பண்ணலாம். சரிங்களா? அதோட திருவிழா நாள்லையோ அதுக்கு ஒரு மாலை எடுத்து கொடுத்து மரியாதை கொடுத்து ஒரு பூஜைகள் பண்ணி அதை வேண்டி வணங்கி நின்னீங்கன்னா இந்த முனி சாபம் வந்து நீங்கும். சரிங்களா? இந்த சாபம் வந்து கொஞ்சம் பெரிய சாபம் தான். ஏன்னா இது செய்வினைகளை ஏற்படுத்தக்கூடியது. இந்த சாபம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் உடனே பரிகாரம் பண்ணிடுங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஜோதிடத்தை போய் பண்ணணுமா இல்லை வேறு இதெல்லாம் நீங்களே போய் கோயிலே பண்ணாலே போதும். பெரும்பாலும் எல்லை தெய்வங்களுக்கு வந்து அந்த ஊருக்கு உள்ள ஆட்களை தான் பூசாரிகளாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் பூஜை பண்ணினாலே போதும். சரிங்களா? சாபம் இல்லாமல் நலமோடு வாழுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சர்வம் முருகார்ப்பணம்.